நமஸ்காரம். எல்லாரும் வாங்க வாங்க, மிக்க நன்றி. இந்த கொரோனா டைமில், கொரோனாவோட எண்ட் டைம்ஸில் சின்னதாக ஒரு ரிசப்ஷனுக்கு நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ப்ரெசன்ஸ் எங்களுடைய வேல்யூபிள் கிஃப்ட். நீங்கள் வந்து எல்லோரும் ப்ளெஸ் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். என்னோட ஒய்ஃப் போகிற பொண்ணு கீதா ராஜ்புட் நம்ம ஃபேமிலி யாருக்கும் நான் இது வரைக்கும் காமிச்சதில்லை. ஸோ கீதா ராஜ்புட்டை நான் உங்கள் எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவங்க ஒரு நார்த் இந்தியன் கேர்ள். அவங்க தாத்தா காலத்திலே சென்னை வந்து செட்டில்டு. அவங்க எல்லாமே டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்காங்க. அவங்க சொந்தமாக கடை வச்சுருக்காங்க, பிஸ்னஸ் நடக்குது. நல்ல வெல் எஜுகேட்டட் கேர்ள். இன் அடிஷன் டு தட் ஃபிலிம் மேக்கிங் ரொம்ப பேஷனேட்டாக பண்ணுறாங்க. தனித்துவம் தான் அவள், ஒரு தனித்துவம் தான். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று நான் பார்த்த பெண்களில் தன் கனவுக்காகவும் இலக்குக்காகவும் களமாடும் அவள் ஒரு தனித்துவம் தான். உறுதி, வலிமை, தன்னம்பிக்கை இவைகளின் அடைமொழி கீதா. அன்பு, அரவணைப்பு, அழகு இவைகளின் இன்னொரு பெயரும் கீதா. கீதா வந்து ரொம்ப பிக் ட்ரீமர். ஆக்சுவலி கீதாக்கு நிறைய விஷயங்கள் வந்து பிடிச்சிருக்கும். எதுவுமே வந்து அனாவசியமாக திங்க் பண்ண மாட்டாங்க. கீதா வந்து ஒரு விஷயமும் பார்த்து செய்வாங்க. ஷி லைக்ஸ் எ கிராண்ட் திங். எப்பயுமே சின்னது எதையுமே யோசிக்க மாட்டாங்க, கிராண்டாக தான் யோசிப்பாங்க. ஸோ அப்போ அந்த கிராண்ட்னஸ் காமிக்கணும், கீதாக்கு தெரியாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஸ் நான் வச்சுருந்தேன். ஹாய் பாபி, வணக்கம். ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் ஒன்று மறைச்சி செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனால் நீங்கள் அது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அது ரொம்ப கோபமாக இருந்திருக்கும். அதெல்லாம் விட்டுருங்க. பெஸ்ட்டாக ஒன்று பார்த்து செஞ்சுருக்காரு அண்ணன். அது உங்க மேலே இருக்கிற லவ்க்காக தான். ஹாய் அக்கா, ஹவ் ஆர் யூ? நாங்களாம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறோம் ரிசப்ஷனுக்காக. நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்லா வாழணும். அதுக்காக தான் நான் ப்ளஸ் பண்ணுறேன். காட் பிளஸ் யூ. நீ நல்லா வாழணும், சுதர்ஷனுக்காக நான் ஹாப்பியாக இருக்கணும். லைஃப் வந்து அதுதான் வி ஆர் ஆல் பிளெஸிங் யூ. லைஃப்பில் நல்லா சக்ஸஸ் ஆகணும். ஸோ லைஃப் நல்லா மூவ் பண்ணு, டென்ஷன் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும். அதுதான் இந்த ஆசை அம்மாடுது. அண்ட் சுதர்ஷனும் இஸ் வெரி குட் கை. சந்தோஷமாக இரு. இது நாங்கள் தான் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க உங்களுக்காக ரிசப்ஷனுக்கு. தேங்க்யூ. ஹாய் அண்ணி, வெல்கம் டு ஆர் ஹோம். உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்குது, எங்களுக்கு தெரியும். உங்கள் ட்ரீம் அச்சீவ் ஆகிறதுக்கு நாங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவோம். எங்கள் ஃபேமிலி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்கள் உலகக்குள்ள ஆவீங்க கண்டிப்பாக. विश यू ऑल सक्सेस फॉर योर ब्यूटीफुल लाइफ. ते शादी हो रही है, बहुत मिस करूँगी. सो आई मिस यू लॉट एंड आई लव यू. That's all. My baby, I'm very 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 sorry. உனக்கு எந்த விஷயத்தையும் நான் சொல்லாமல் ஹைட் பண்ணி நிறைய விஷயம் செஞ்சுருக்கேன். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். நீ நினைச்ச மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லபடியாக இந்த ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்ககிட்ட நடந்துக்கிட்டது பேசிக்கிட்டதுக்கு எல்லாமே ஐ எம் வெரி சாரி. இதெல்லாம் காமிக்கணுன்ற ஒரு பிளான் இருந்ததுனால தான் இவ்வளோ சேஞ்சஸ் எல்லாமே. நத்திங் பர்சனல் ஆர் இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் நீ விட்டுரு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ என் லைஃப்பில் வந்து ரெண்டு விஷயம். லைஃப்பில் பிஃபோர் கீதா, ஆஃப்டர் கீதா அந்த மாதிரி இருக்குது. ஸோ லைஃபே கீதா தான். அதனால் ஷீ இஸ் தட் மச் இம்பார்ட்டன்ட் டு மீ.
அன்பு தோழி, ஆருயிர் சிநேகிதே, எனதருமை எதிர்காலம் கீதாவே, உன் பெயரில் புரட்சி, உன் சிந்தையில் தெளிவு மட்டுமின்றி வாழ்க்கையே அன்பாகிப் போனவளே, கைப்பிடிக்கும் உன்னை என்றும் தோழியாக, தோள் கொடுக்கும் தோழனாக, உன் கண்ணியம் குறையா பெண்ணியம் காத்திட என்றென்றும் நட்பு செய்வேன். நட்பினோடே காதல் செய்வேன். அந்த காதல் குறைவின்றி பெருகிட, யாவரும் மனமுவந்து கூடிட, இப்பெருநாளில் அன்பு, நட்பு, காதலால் உன் கரம் பிடிக்கிறேன். நம் காலம் யாவும் அன்பில் நிறைந்திட, காதலால் உன் கரம் பிடிக்கிறேன். கீதா, யானும் நீயும் நாமாகிப் போக, எனதும் உனதும் நமதாகிப் போக, என்னவரும் உன்னவரும் ஒன்றாகக் கூட, இருவரும் ஒன்றாகிப் போவோம். இம்மணநாள் தொட்டு என்றென்றும் ஒன்றாகி வாழ்வோம்.